இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அனைத்தும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, பலி செலுத்திடவே பலனடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அனைத்தும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கிறார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கிறார். அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் ஆட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass, and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, பாருக் புத்தகம் 2வது அதிகாரத்திலே 16வது வசனத்திலே இஸ்ரேல் மக்கள் பின்வருமாறு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, உமது தூய இல்லத்திலிருந்து எங்களை கண்ணோக்கும், எங்களை நினைவு கூறும். ஆண்டவரே, எங்களுக்கு செவிசாயும், உமது கண்களை திறந்து எங்களை பாரும் என்று வாசிக்கிறோம். நாமும் இஸ்ரேல் மக்களைப் போல ஜெபிப்போம். இந்த பரிசுத்தமான இல்லத்திலிருந்து ஆண்டவர் நம் எல்லோரையும் கண்ணோக்க வேண்டும் என்றும், நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் செவிசாய்க்க வேண்டும் என்றும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, அந்தியோக்கு நகராயரும் மறைசாட்சியருமான புனித இஞ்ஞாசியார் அனுபவித்த கொடிய துன்பங்களும் திருச்சபையின் ஒருமைப்பாட்டை பற்றிய அவரது ஆர்வமும் போதனைகளும் ஆதி திருச்சபையின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருந்ததை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். கிறிஸ்துவின் மீது நாங்கள் கொண்டுள்ள அன்பு சொல்லளவில் நின்று விடாமல் தியாகம் நிறைந்த எங்கள் பணிவாழ்வில் வெளிப்பட அருள் தாரும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைமகனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இதுகாரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு எப்படி பொருந்தும்? தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராயிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை. ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன? ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். வேலை செய்தவர் பெறும் கூலி நன்கொடையாக கருதப்படுவதில்லை, அது அவர்கள் உரிமை. தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவராக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரே அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகிறார். அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடையவர் என கருதுவதால் அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறியிருக்கின்றார். எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீ செயலை கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேறு பெற்றவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 32 பதிலுரை பாடல் பல்லவி. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது.
மறிக்கப்பட்டதோ அவர் என்றும் பேறு பெற்றவர். ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயலை எண்ணவில்லையோ, எவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர். புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன். நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. என் புகலிடமான ஆண்டவரே, உம் மீட்பின் ஆரவாரம் ஒலிக்கின்றது. உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த பொழுது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொல்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும்
அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடி எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன. அஞ்சாதீர்கள், சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியிலுள்ள தீய ஆவிகள் ஆகிய அனைத்தோடும் போராடுகிறோம். ஆகவே ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள் என்று எபேசியருக்கு கடிதத்திலே 6வது அதிகாரத்திலே 10 12 முடியுள்ள வசனத்திலே புனித சின்னப்பர் கூறுகிறார். இறை விசுவாசிகளே, மதிப்பிற்குரியவர்களே, நாம் ஆளுகின்ற இந்த உலகில் பலரை எதிர்த்து போராடித்தான் இந்த வாழ்க்கையை இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக நாம் வாழ முயற்சிக்கிறோம். அப்படி வாழ முயற்சிக்கிற போது நமக்கு எதிராக எத்தனையோ நபர்கள் திரும்பலாம். நமக்கு எதிராக எத்தனையோ காரியங்கள் நடக்கலாம். அவற்றையெல்லாம் பார்த்து பயந்து விடாதீர்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கும் தம்மை சூழ்ந்து நின்ற ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கும் இயேசு அறிவுரை வழங்கியதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்காஸ் நற்செய்தி 12வது அதிகாரத்தின் தொடக்கத்திலிருந்து வாசிக்க கேட்டோம். 11வது அதிகாரம் இப்படி முடியும். 52வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் முழுவதும் மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், திருச்சட்ட அறிஞர்கள் எல்லாரும் மக்களை பயமுறுத்தி இதை செய்யாத அதை செய்ய இப்படி சொல்லி கடவுள் மீது கொண்டிருக்கிற பக்தியை திசை திருப்புவார்கள். மக்கள் மீது பழுவான சுமைகளை சுமத்தி மக்களை கொடுமைக்கு உள்ளாக்கி இருப்பார்கள். அதெல்லாம் பார்த்து இயேசுநாதர் திட்டுவார், சண்டை போடுவார். ஏன் அப்படி மக்களை பயமுறுத்துறீங்க? ஏன் மக்கள் மேலே இவ்வளவு கஷ்டமான காரியங்கள்லாம் நீ கொண்டு போய் வைக்கிறீங்க என்று சொல்லி அவர்களையெல்லாம் திட்டுவார். அப்போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அந்த லூக்காஸ் நற்செய்தியிலே 11வது அதிகாரத்தில் 52வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க வேண்டுமென பல கேள்விகளை அவரிடம் கேட்டனர். அப்போ அவன் செய்கிற தப்பு அவன் ஏற்றுக்கலை. நீ செய்கிறது தப்பு அப்படின்னு இயேசுனார் சொன்னப்போ அவன் ஏற்றுக்கலை. எப்படியாவது இந்த ஆளை நம்ம ஒழிச்சு கட்டணும், இவரை என்ன பண்ணலான்னு பல கேள்விகளை கேட்கிறார்கள். சீடர்கள் மக்களெல்லாம் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்தா இயேசுனார், பயந்துராதீங்க, இது மாதிரி நிறைய உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க. நீங்கள் சரியாக இருக்கிற போது, சரியாக வாழ்கிற போது உங்களுக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும், அஞ்ச வேண்டாம் என்று தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் இயேசு அறிவுரை வழங்குகிறார். அருளப்ப நற்செய்தியிலே 16வது அதிகாரத்திலே 31 33 முடிய உள்ள பகுதியிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். இயேசுநாதர் பேசுவார். இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, நீங்கள் எல்லோரும் சிதறடிக்கப்பட்டு அவரவர் வீட்டிற்கு ஓடி போவீர்கள், என்னை தனியாக விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாக இல்லை, தந்தை என்னோடு இருக்கிறார்.
உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆயினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று இயேசுநாதர் பேசுவார். நீங்க எல்லாம் இப்ப என் கூட இருக்கீங்க பாத்தீங்களா? என்னை விட்டுட்டு நீங்க எல்லாம் ஓடிடுவீங்க, என்னை தனியா விட்டு போயிருவீங்க. ஆனால் நான் தனியா இருக்க மாட்டேன், கடவுள் என்னோட இருப்பார். அதே போல நீங்கள் உறவாடி மகிழ்ந்தவர்கள், ரொம்ப நம்பிக்கையா நினைச்சிருந்தவன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிடுவான். உனக்கு பிரச்சனை கஷ்டம் வர்றப்பெல்லாம் உன்னை தனியா விட்டு ஓடிடுவான். ஆயினும் துணிவுடன் இருங்கள், பயப்படாம இருங்க. யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது, அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி அந்த பக்கத்திலே அறிவுரை வழங்குகிறார். எரேமியா புத்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 15 உள்ள வசனத்திலே நாம் வாசிக்கலாம். ஆண்டவரே, உம் பெயரின் பொருட்டு நான் வசைமொழிக்கு ஆளானேன். நான் பக்தியா இருக்கிறேன் சாமி, நல்லா உன்னை கும்பிடுறேன், ஆனாலும் என்னை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஏன் எனக்கு தீராத வேதனை? விசுவாசமா தானே இருந்தேன், அப்புறம் எனக்கு இவ்வளவு கஷ்டம் வருது. நம்பிக்கையோட நான் உன்னை ஜெயிச்சேன், ஏன் எனக்கு இவ்வளவு வேதனை வருது? குணமாகாத கொடிய காயம் எதற்கு? நீர் எனக்கு காணல் நீரென ஆகிவிட்டீரோ என்று கடவுளை பார்த்து எரேமியா பேசுவார். நான் நல்ல பிள்ளையா இருந்தேன், நல்லா வேண்டிக்கிட்டேன், நீ சொன்னதெல்லாம் செஞ்சனே கடவுள், எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் அந்த வசைமொழி என்றவர் கடவுளை பார்த்து ஜெபித்த போது கடவுள் அவரோடு பேசுகிற அற்புதமான அந்த வார்த்தைகள் எரேமியா புத்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். உன்னை எதிர்த்து அவர்கள் போராடுவார்கள், ஆயினும் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். நிறைய பேர் உனக்கு எதிராக வருவான், நீ பயந்துராத, உன்னை அவனால ஜெயிக்க முடியாது. உன்னை எதிர்த்து போராடுவார்கள், ஆயினும் உன்மேல் அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே என்று கடவுள் பேசுவார். நாமளும் நிறைய நேரத்தில் அப்படிதான் யோசிப்போம், சரியாக தான் இருந்தோம், அப்புறம் கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, பக்கத்தில் இருக்கவங்களாம் நம்மளை பார்த்து ஏளனமா நினைக்கிறானே. கடவுள் நமக்கும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார், பயப்படாதீங்க, உங்களை விடுவிக்கவும் காக்கவும் நான் உங்களோடு இருக்கிறேன். எசாயா புத்தகத்திலே 43வது அதிகாரத்திலே 4, 5 அந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன். அடுத்தவனுக்கு மேல நம்ம சாதாரண மனுஷனா தெரியலாம், ஒண்ணுமில்லாதனா தெரியலாம், ஆனா கடவுளுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள், பொக்கிஷமானவர்கள். நம்ம எல்லாரையும் கடவுள் மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்கிறார். சிட்டுக்குருவிகள் பலவற்றையும் விட நீங்கள் மேலானவர்கள் என்று இன்றைய நற்செய்தி வாசிக்க முடிந்தது அல்லவா? அதனால நாம அவன் மிரட்டுறான் இவன் மிரட்டுறான், நம்ம தப்பாதான் வாழ்ந்தாகணும். இந்த உலகம் நம்மை தவறாக வாழத்தான் அழைத்து செல்லுகிறது. பல நேரங்களிலே சரியா இருந்தா பிரச்சனை வரும், கஷ்டம் வரும், வேதனை வரும், நெருக்கடி வரும். ஆயினும் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சு, நான் கடவுள் பார்வையில் பொக்கிஷமான மனிதன், நான் கடவுள் பார்வையில் விலையேற பெற்ற மனிதன், அதனால கடவுள் என்னை பார்த்துக்குவாரு என்று நம்பிக்கையோடும் அச்சமில்லாமலும் வாழ வேண்டும். எசாயா புத்தகத்திலேயே 46வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், உங்களை சுமப்பேன், உங்களை மீட்பேன் என்று கடவுள் நமக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். மனிதர்களுக்கு அஞ்சாமல் தூய உள்ளத்தோடு வாழுங்கள், அதே வேளையிலே கடவுள் மீது அச்சம் கொண்டும் வாழ வேண்டும் என்று நமக்கு நற்செய்தி வாசகம் அழைப்பு விடுகிறது. மனுஷனுக்கு பயப்படாத, ஆனால் கடவுள் மீது அச்சமுள்ள பிள்ளையாக வாழ கற்றுக்கொள் என்று நமக்கு நற்செய்தி வாசகம் அறிவுரை வழங்குகிறது. 2வது குறிப்பேடு புத்தகத்திலே 19வது அதிகாரத்திலே 9, 10, 11 அந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு அச்சம் உள்ளவனாக இருந்து நேர்மையோடும் உண்மையோடும் நடங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நேர்மையோடும்
உண்மையோடும் நடங்கள், மன உறுதியோடு செயல்படுங்கள், நல்லவரோடு ஆண்டவர் என்றும் இருப்பார் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு பிரச்சனை கஷ்டம்லாம் வர்றப்ப பயப்படாமல் இருக்கணும், மன உறுதியோடு இருக்க வேண்டும். நம்மோடு என்னாலும் ஆண்டவர் இருப்பார். எசாயா புத்தகத்திலே 35வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே நாம் இப்போது வாசிக்கிறோம். கஷ்டம் பிரச்சனையெல்லாம் வந்து அப்படியே மனம் சோர்ந்து போய் இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது போ அப்படின்னு நீ உட்கார்ந்துருக்கிறப்ப கடவுள் பேசுகிற அந்த வார்த்தைகள், அப்படி இஸ்ரேல் மக்கள் இருந்தப்போ அவங்கள பார்த்து பேசின வார்த்தை, உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார், அநீதிக்கு பழி தீர்க்கும் கடவுளாக வந்து அவர் உங்களை விடுவிப்பார் என்று அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு எதிராக இழைக்கப்படும் எல்லா அநீதியிலிருந்தும் பழி வாங்குகின்ற கடவுளாக கடவுள் நமக்காக எப்போதும் இருப்பார். அஞ்சாமல் வாழுங்கள். தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறருக்கு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தேவனே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தேவனே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, கொடிய விலங்குகளுக்கு இரையாக போடப்பட்ட புனித இஞ்ஞாசியார் தம்மை கோதுமை மணியாக கருதி வேதனையால் பக்குவப்பட்டு உமக்கு ஏற்ற தூய அப்பமாக மாறினார். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியில் எங்களையே காணிக்கையாக்கவும் கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள அன்பில் நாங்கள் நாள்தோறும் வளரவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறை சாட்சியான புனித அந்தியோக்கு இன்னாசியார்
உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாக திகழச் செய்கிறீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது என்று அபகூக்கு புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே பேசிய எங்கள் அன்பான கடவுளே, இதோ இந்த ஆலயத்திலே உம்முடைய பிள்ளைகள் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு செபித்து கொண்டிருக்கிறார்கள்.
இந்த திருப்பலியை காணுகின்ற ஏராளமான மக்கள், ஆண்டவரே, ஆரோக்கிய மாதாவே, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றும் நான் உம்முடைய செயலுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் மன்றாட்டுக்களை ஏற்றுக்கொள்ளும். காலம் தாழ்த்தாமல் இவர்களின் ஆசைகளையும் தேவைகளையும் நீர் நிறைவேற்றி கொடுத்தருளும். உம் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போகும். ஆண்டவர் உமக்கு என்றுமுள்ள ஒளியாக இருப்பார் என்று எசாயா புத்தகத்திலே 60வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறபடி, ஆண்டவரே, இதோ இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் படுகின்ற கண்ணீர், கவலை, வேதனை எல்லாவற்றையும் இந்த பீடத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களின் கண்ணீரின் நாட்களெல்லாம் ஒளிந்து போகட்டும். இவர்களின் துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இவர்களை விட்டு அகன்று போக ஆண்டவரே கட்டளையிட்டருளும். என்றுமுள்ள ஒளியாக இவர்களுக்காக நீர் எந்நாளும் இருந்தருளும். மத்தேயு நற்செய்தியிலே 8வது அதிகாரத்திலே முதல் 3 வசனத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். தொழுநோயாளர் இயேசுவிடம் வந்து அவரை பணிந்து, இயேசுவே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று செபித்தார். இயேசு தன்னுடைய கையை நீட்டி அவரை தொட்டு, விரும்புகிறேன், குணமாக என்றார். அவனும் சுகம் பெற்றான் என்று வேத வரலாற்றில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவர் என்னை சுகப்படுத்துவார், ஆரோக்கியத்தாய் எனக்காக பரிந்து பேசி என்னை சுகப்படுத்துவார் என்ற முழுமையான விசுவாசத்தோடு செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோயினால் பாதிக்கப்பட்டு செபித்துக் கொண்டிருக்கிற எல்லோரையும் ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதித்து சுகப்படுத்தியருளும். இறைவா, உலகெங்கு பரவியிருக்கும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை எலியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது
செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவாய். உவகை என்னும் ஒளி கொழுந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். அவ்விருந்தை
நன்றி கூறி மன்றாடுவோமாக. வாழ்வின் நிறைவாகிய இறைவா, புனித இஞ்ஞாசியார் தாம் நிறைவேற்றிய நற்கருணை பணியால் தமது விசுவாசத்தை வாழ்ந்து காட்டும் ஆற்றலையும் மனத்திடனையும் பெற்றுக்கொண்டார். அவருடைய விழாவிலே நாங்கள் நிறைவேற்றிய இம்மறை நிகழ்ச்சியால் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு புதுப்பிக்கப்படவும் நாங்கள் உண்மை கிறிஸ்தவர்களாக திகழவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களையும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.